ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாச்சி சமையல். நாம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் ஒரே மாதிரி குருமா செய்யாம சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை இது எல்லாத்துக்குமே செட் ஆகுற மாதிரி இந்த மாதிரி ஒரு தடவை குருமா செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இப்போ வாங்க அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான கடாயை பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுல ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதோ நல்ல ஒரு வாசனைக்காண்டி இதுல ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன சைஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இது போடும்போது குருமாவுக்கு நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்ததா இது கூடவே ஒரு 2 கிட்ட மீடியம் சைஸ் அளவு பெரிய வெங்காயமா எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். அடுத்ததா காரத்துக்காண்டி ஒரு 4ல இருந்து 5 கிட்ட மிளகாய் எடுத்து கீறி வச்சிருக்கேன். அதை இதுல போட்டு அடுப்பை நல்ல மீடியம் டு ஹை ஃப்ளேம்ல வச்சு வெங்காயத்தோட பச்சை வாசனை போற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்ப பாருங்க, வெங்காயம் வதங்கி நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல ஒரு கொத்து அளவு கிட்ட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது எடுத்து வச்சிருக்கேன். அதையும் எடுத்து இதுல போட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு இதுல இருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இதை நல்லா வதக்கி விட்டுட்டேன். எண்ணெயும் பாருங்க சூப்பரா நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வந்துருச்சு. இந்த டைம்ல இதுல இந்த கப்ல 1 கப் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருக்கேன். அதை எடுத்து இதுல ஊத்திக்கலாம். தக்காளி போடாததுனால தயிர் ஜாஸ்தியா ஊத்தும் போது நமக்கு டேஸ்ட் சூப்பரா கொடுக்கும். இப்போ இந்த தயிரையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த டைம்ல இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 ஸ்பூன் குழம்பு மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், அடுத்ததா இதுக்கு தேவையான அளவு உப்பு, அடுத்ததா ஒரு 3 கிட்ட மீடியம் சைஸ் அளவு உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலால இருந்து உருளைக்கிழங்குல இருந்து எல்லாமே இது கூட சேர்ந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ பாருங்க சூப்பரா இது எல்லாமே சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சு. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி வந்த பிறகு இதுல ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதுல சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்த்துக்கிறாதீங்க, லைட்டா அது மூழ்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் கரெக்டான பதம். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்த பிறகு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை நல்ல மீடியம் ஃப்ளேம்ல வச்சு மூடி வச்சிடலாம். இதுல இருந்து நல்ல கொதி எழுப்பி வரட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கும் போதே தெரியுது குருமா சூப்பரான டேஸ்ட்ல ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. குருமாவும் பாருங்க நல்ல திக்கா நமக்கு மாறி வந்திருக்கு. இந்த டைம்ல நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசனை கொடுக்கும். அடுத்ததா ஒரு கொத்து அளவு கிட்ட மல்லி இலையும் போட்டு அது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கரம் மசாலா போட்டு லைட்டா கொதி எழும்பின உடனேயே இதை எடுத்து நீங்க சர்வ் பண்ணிக்கலாம். சூப்பரான டேஸ்ட்ல இருக்கும். இந்த மாதிரி குருமா வச்சு சாப்பிடும் போது கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.